வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். உதாரணத்திற்கு, எல்லாம் வல்ல இறைவன் அர்னால்ட் ஸ்குவாசனேகரை விட 1000 மடங்கு பலசாலி என்று யாராவது சொன்னார்களேயானால், அர்னால்ட் ஸ்குவாசனேகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிஸ்டர் யூனிவர்ஸ் என்ற பட்டம் பெற்றவர், இந்த உலகத்தில் எல்லோரையும் விட பலசாலி என்ற பட்டம் பெற்றவர். இந்த உலகத்தில் எதனோடும் இறைவனை நீங்கள் ஒப்பிடும் தருணமே, அது 1000 மடங்காக இருக்கட்டும், 1,00,000 மடங்காக இருக்கட்டும், அது அர்னால்டாக இருந்தாலும் சரி, தாரா சிங்காக இருந்தாலும் சரி, கிங்காங்காக இருந்தாலும் சரி, இறைவனை வேறு எதனோடும் ஒப்பிடும் தருணமே அது இறைவன் இல்லை என்று ஆகிவிடும். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகரில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் வல்ல இறைவனின் 4 வரி விளக்கம் இதுதான். இறை கோட்பாடு என்பது இதுதான் என்று நாத்திகனுக்கு நாம் விளக்கிச் சொன்னோமேயானால், கண்டிப்பாக உண்மையான இறை கோட்பாட்டை அவனால் மறுக்கவே முடியாது. ஆனால் அவன் தன்னை சுற்றி பார்க்கும் பொழுது இறைவனை குறித்த தவறான கோட்பாட்டை பார்க்கின்றான். இறைவன் தோல்வியை சந்திப்பார், இறைவனால் காயமடைய முடியும், இறைவனுக்கு உதவி தேவை, இறைவனுக்கு உணவு தேவை, அவனுக்கு உறக்கம் தேவை, அவனுக்கு ஓய்வு தேவை. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நாத்திகன் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றான். இறைவனுக்கு ஓய்வு தேவை, அவனுக்கு உணவு தேவை, அவனுக்கு உறக்கம் தேவை, அவனுக்கு உதவி தேவை, அவனிடம் வல்லமை ஏதும் இல்லை, அவன் ஏகன் இல்லை, அவன் நித்தியன் இல்லை, அவன் இறந்து போகக்கூடும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நான் ஏன் ஏற்க வேண்டும் என்று பொய்யான இறைவனை அவன் மறுக்கின்றான். அதுதான் நமது கலிமா ஷஹாதாவின் முதற் பகுதியான லா இலாஹா என்பதாகும். அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் எவரும், மேலும் வேதங்களை நம்புபவர்களும் உண்மையான இறை கோட்பாட்டை நம்பித்தான் ஆக வேண்டும். ஆனால் அநேக நாத்திகர்களில் பலரும் விஞ்ஞானத்தை நம்புகிறார்கள். அவர்களுக்கு விஞ்ஞானம் மட்டும்தான் அளவுகோலாகும். அவர்கள் என்னிடத்தில், சகோதரர் ஜாக்கிர், நீங்கள் இறைவன் இருக்கின்றான் என்று விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து காட்டுங்கள், நான் நம்புகிறேன் என்பார்கள். அநேக நாத்திகர்களுக்கு ஆதியும் அந்தமும் விஞ்ஞானமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய உலகம் ஒரு விஞ்ஞான யுகமாகும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சொற்பொழிவின் அடுத்த பகுதியில் விஞ்ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ள நாத்திகனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நான் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து காட்டுவேன். திருக்குரான் மற்றும் நவீன விஞ்ஞானத்தின் உதவியோடு இதை செய்ய போகிறேன். விஞ்ஞானத்தை அளவுகோலாக வைத்திருக்கும் அந்த நாத்திகனிடம் நான் கேட்கும் முதல் கேள்வி, அவரை பார்த்து, ஒரு கருவியை உங்கள் முன்னால் கொண்டு வந்தால், இந்த உலகத்தில் இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவி, அது குறித்து இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது, அதை அந்த நாத்திகருக்கு முன்னால் வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கருவியின் இயக்கம் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அது. உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஒரு நாத்திகரிடம் இந்த கேள்வியை கேட்டால், முதல் நபர், அந்த கருவியை விளக்கிச் சொல்லக்கூடிய முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி, அதன் இயக்கம் பற்றி யாரால் சொல்ல முடியும்? அந்த முதல் நபர் யாராக இருக்கும்? யூகிக்க முடிகிறதா? உங்களால் சொல்ல முடியுமா? உற்பத்தியாளர். சரியாக சொன்னீர்கள், மாஷா அல்லாஹ். சரியான பதில். வேறு ஏதாவது பதில் உள்ளதா? அதை படைத்தவர். சரியான பதில், மாஷா அல்லாஹ். கொழும்பில் உள்ளவர்கள் புத்திசாலிகள் தான். உற்பத்தியாளர், படைத்தவர், ஆக்கியவர், தயாரித்தவர், கண்டுபிடிப்பாளர். எந்த நாத்திகரை பார்த்து நீங்கள் கேட்டாலும், அதாவது இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யார் என்று கேள்வி கேட்டால், அதற்கு அவரது பதில் உற்பத்தியாளர், தயாரிப்பாளர், கண்டுபிடிப்பாளர், ஆக்கியவர், படைப்பாளர் என்று இவைகளில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருமே இதுவரை கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யாராக இருக்கக்கூடும்? தயாரிப்பாளர், கண்டுபிடிப்பாளர், படைப்பாளர், ஆக்கியவர், உற்பத்தியாளர். இரண்டாவது நபர் யாராக இருக்கக்கூடும்? அந்த உற்பத்தியாளரோ படைப்பாளரோ யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்தான். ஆனால் முதல் நபர் யாராக இருக்கும்? அந்த படைப்பாளரோ இல்லை தயாரிப்பாளரோ உற்பத்தியாளரோ. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாத்திகரை பார்த்து நான் கேட்கும் இரண்டாவது கேள்வி, நமது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்பேன். அதற்கு அவர், முதலில் ஒரு நட்சத்திர கூட்டம் இருந்தது, அந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ளடங்கியதே நமது பிரபஞ்சம். அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு விரிசல் ஏற்பட்டது, ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதன் மூலம் அண்டங்களும்
நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் நாம் வாழும் இந்த பூமியும் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். இது குறித்து உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று கேட்டால் 1970 ஆரம்ப கட்டத்திலே சில விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து சொன்னார்கள் என்று பதில் சொல்வார்கள். அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசும் கிடைத்தது என்று சொல்வார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகளின் ஒரு குழு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று உலகத்திற்கு சொல்லி அதற்கு பெரும் வெடிப்பு என்று பெயர் வைத்தார்கள். நான் அந்த நாத்திகரை பார்த்து 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வந்த இந்த சம்பவம், பெரும் வெடிப்பு என்று அழைக்கும் இந்த சம்பவம் நான் படிக்கும் புத்தகத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அதுதான் புனித திருக்குரான். 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டுள்ளது. சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. நிராகரிப்போர் பார்க்கவில்லையா? வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும், ஏதோ பெரும் வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து திருக்குரானில் யார் எழுதியிருப்பார்கள்? நாத்திகர்கள் சொல்வார்கள், யாராவது எழுதியிருக்கலாம், தற்செயலாக யூகித்து எழுதியிருக்கலாம் என்று சொல்வார்கள். பிரச்சனை இல்லை, விவாதம் செய்யாதீர்கள், தொடர்ந்து பேசுங்கள். அந்த நாத்திகரிடம் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சமா அல்லது பிரதிபலிப்பா என்று கேளுங்கள். அந்த நாத்திகர் சொல்லுவார், அந்த காலத்தில் மனிதர்கள் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் 200 வருஷங்கள் அல்லது 300 வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல, அது வெறும் பிரதிபலிப்பு என்று தெரிந்து கொண்டார்கள். நான் அவரிடத்தில், உங்களுக்கு 200-300 வருஷங்களுக்கு முன்பாக தெரிய வந்தது திருக்குரானில் 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்வேன். திருக்குரான் சூரா ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 61 அவன் பாக்கியமுடையவன், விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் என்று அந்த வசனம் சொல்கிறது.